வணக்கம். நான் உங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சர். 6ஆம் வகுப்பு இயற்பியல் பாடப்பகுதியில் விஷயம் இயக்கம் பாடம் பார்த்துட்ருக்கோம். பாடப்பகுதி முடிச்சாச்சு. மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்க போகிறோம். உங்களுடைய பாட புத்தகத்தை எடுத்துக்கோங்க. அதில் மதிப்பீடு பகுதி எடுத்துக்கோங்க. கையில் பென்சில் வச்சுக்கோங்க. கேள்வி சொல்லி பதில் சொல்லும்போது பதிலை உங்களோட புக்கில் குறித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? மதிப்பீடு பகுதிக்கு போகலாமா? மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. முதல் கேள்வி, வேகத்தின் அலகு டேஸ். ஆப்ஷன் பாருங்கள். மீட்டர், வினாடி, கிலோகிராம், மீட்டர் பை வினாடி. வேகம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா தொலைவு பை காலம். உங்களுக்கு தெரியும், தொலைவை மீட்டரில் அளக்குறோம், காலத்தை வினாடியில் அளக்குறோம் இல்லையா? அப்போ பதிலானது மீட்டர் பை வினாடி. ஓகேவா? ரெண்டாவது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? அலைவுறு இயக்கம்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பொருளானது சமகால இடைவெளியில் முன்னும் பின்னுமோ இல்லை இடது வலமாகவோ அதிர்வுமானால் அதுதான் அலைவுறு இயக்கம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆப்ஷன் பாருங்கள். பூமி தன் அச்சை பற்றி சுழறுதல், நிலவு பூமியை சுற்றி வருதல், அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம், மேற்கண்ட அனைத்தும். சரியா? இப்போ அலைவு இயக்கம்ன்றது என்னென்னு பார்த்தோம்னா அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம். ஓகேவா? அடுத்து பாருங்கள். மூணாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு. சரியா? உங்களுக்கு 4 தொடர்பு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கவனிங்க. வேகம் சமம் தொலைவு பெருக்கல் காலம், வேகம் சமம் தொலைவு பை காலம், வேகம் சமம் காலம் பை தொலைவு, வேகம் சமம் 1 பை தொலைவு பெருக்கல் காலம் இல்லையா? நமக்கு தெரியும் வேகம் அப்படின்னாவே தொலைவு பை காலம். அப்போ ஆப்ஷன் ஆ, வேகம் சமம் தொலைவு பை காலம். ஓகேவா? நாலாவது பாருங்க. கீதா தன் தந்தையின் வண்டியினை எடுத்துக்கொண்டு அவளுடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாமா வீட்டிற்கு செல்கிறாள். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டால் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. கூற்று 1 கொடுத்துருக்காங்க. கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பை நிமிடம். ரெண்டாவது கூற்று பாருங்க. கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பை மணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ தான் உங்களுக்கு கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 மட்டும் சரி, 2 கூற்றுமே சரி, 2 கூற்றுகளும் தவறு. நல்லா கவனிங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வேகம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா தொலைவு பை காலம் இல்லையா? இங்கே பாருங்கள், தொலைவு பார்த்தோம்னா 40 கிலோமீட்டர் இல்லையா? நிமிடம் 40 நிமிடம். அப்போ 40 பை 40 1. அப்போ 1 கிலோமீட்டர் பை 1 நிமிடம் தான் சரியான பதில் இல்லையா? அப்போ கூற்று 1 கவனிங்க. கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பை நிமிடம், அதுதான் சரி இல்லையா? கீழே ஆப்ஷன் பாருங்கள். கூற்று 1 மட்டும் சரி, அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ சரியான விடை தேர்ந்தெடுத்ததுக்கெல்லாம் குறிச்சிக்கிட்டீங்களா? அடுத்து பாருங்கள். ரெண்டாவது, கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியா தவறா என கூறு. தவறு எனில் சரியான விடையை எழுதுக. முதல்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சரியா தவறானா சரினா சரின்னு போடுவோம், தவறுனா தவறுன்னு போடுவோம் இல்லையா? ஆனால் இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்காங்க? தவறு எனில் சரியான விடையை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? முதல் கேள்வி பாருங்கள். மைய புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கம் ஆகும் சொல்கிறாங்க. சரியா? அதாவது மைய புள்ளியை பொறுத்து இயங்கக்கூடிய முன்னும் பின்னும் இயக்கம் தான் அலைவு இயக்கம் இல்லையா? அப்போ பதிலானது சரி. ரெண்டாவது கேள்வி பாருங்க. அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும் சொல்கிறாங்க. சரியா? அதிர்வு இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் தான், ஆனால் சுழற்சி இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் கிடையாது இல்லையா? இப்போ பதிலானது தவறு. அப்போ சரியான கூற்று எழுதணும்ல. அதிர்வு இயக்கமும் அலைவு இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ அதிர்வு இயக்கமும் அலைவு இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும். ஓகேவா? அடுத்த மூணாவது கேள்வி பாருங்கள். மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனத்தின் இயக்கம் ஒரு சீரான இயக்கமாகும். மாறுபட்ட வேகம் சொல்லியிருக்காங்க. அப்போ என்னாகும்? அதனோட இயக்கம் நம்ம என்ன சொல்லலாம்? சீரற்ற இயக்கம் தானே சொல்லணும். இப்போ பதிலானது தவறு. அப்போ சரியான கூற்று பாருங்கள். மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனத்தின் இயக்கம் ஒரு சீரற்ற இயக்கமாகும். ஓகேவா? அடுத்து பாருங்கள். நாலாவது கேள்வி. வருங்காலத்தில் மனிதர்களின் பதிலியாக ரோபோட்டுகள் செயல்படும் இல்லையா? நம்ம ஏற்கனவே சொன்னோமா, ரோபோட் பற்றி சொல்லும்போது மனிதர்களுக்கு பதிலாக இராணுவத்தில் எல்லாத்துலேயும் ரோபோட்டுகளை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா?
வருங்காலத்துலேயும் மனிதர்கள் இருக்க வேண்டிய இடத்துல ரோபோக்களை அனுப்பி அவங்களோட வேலையை செஞ்சுக்கோங்கன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ பதிலானது சரி. ஓகேவா? அடுத்து 3வது ரோம் லெட்டர் பாருங்கள். கோடிட்ட இடத்தை நிரப்புக. முதல் கேள்வி பாருங்கள். சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம். நேராக அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக அது என்ன இயக்கம் தான்? நேர்கோட்டு இயக்கம். அப்போ நேர்கோட்டு இயக்கம். ஓகேவா? எழுதிக்கிட்டீங்களா? 2வது பாருங்கள். புவி ஈர்ப்பு விசை டேஸ் விசையாகும். புவி ஈர்ப்பு விசை டேஸ் விசையாகும். நமக்கு தெரியும் புவி ஈர்ப்பு விசை ஒரு தொடா விசைன்னு தெரியும் இல்லையா? பதிலானது தொடா விசை. அடுத்து 3வது பாருங்கள். மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் என்ன இயக்கம்? சுழற்சி இயக்கம். சுழற்சி. ஓகேவா? அது 4வது கேள்வி பாருங்கள். ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் சீரானது. அப்பொருளின் இயக்கம் சீரானது. ஓகேவா? அடுத்து பாருங்கள். பொறுத்துக்க பாருங்கள். படம் போட்டிருக்காங்க. முதல் படம் பார்த்தீங்களா? ஒரு சிறுமி சர்க்கிள் சறுக்குறாங்க இல்லையா? அப்போ அவங்களோட பாதை என்ன பாதையாக இருக்குது? நேர்கோட்டு பாதையாக இருக்குது. அப்போ பதிலானது நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கம் எங்கே இருக்கோ அந்த பக்கத்துக்கு நேராக 1ன்னு போட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. 2வது பாருங்கள். பம்பரம் சுற்றுது இல்லையா? பம்பரம் சுற்றுதல் எதனோட எடுத்துக்காட்டு? வெரி குட். சுழற்சி இயக்கத்தினுடைய எடுத்துக்காட்டு இல்லையா? சுழற்சி இயக்கம். அடுத்து பாருங்கள். 3வது என்ன பண்ணுறாங்க? ஊஞ்சல் ஆடுறாங்க. சிறுவர்கள் எல்லாமே ஊஞ்சல் ஆடுறாங்க இல்லையா? அப்போ ஊஞ்சல் ஆடினாங்கனாவே அதனோட இயக்கம் என்ன இயக்கம்? அலைவு இயக்கம் இல்லையா? அடுத்து பாருங்க. இங்கே 4வது பாருங்கள். ஒரு கல்லை சுற்றுறாங்க. அப்போ அது என்ன இயக்கம்? வட்ட இயக்கம். ஓகேவா? அடுத்து 5வது பாருங்கள். ஒரு காரானது நேர்கோட்டு பாதையில் போகுது இல்லையா? கார் போகக்கூடிய பாதை நேர்கோட்டு இயக்கம். வண்டியோட அந்த ஸ்டேரிங் இருக்கு இல்லையா? அது இல்லை. வாகனத்தினுடைய சக்கரம் இருக்குது இல்லையா? அது என்ன இயக்கம்? சுழற்சி இயக்கம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ நேர்கோட்டு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள். தொடர்பின் அடிப்படையில் நிரப்புக. பந்தை உதைத்தல் அது தொடுவிசை இல்லையா? பந்தை உதைத்தல் தொடுவிசை. இலை கீழே விழுதல் தொடாவிசை. எழுதிக்கோங்க. இலை கீழே விழாதல் தொடாவிசை. ஓகேவா? அடுத்து பாருங்கள். தொலைவு மீட்டரில் அளக்குறோம். அப்போ வேகத்தில் அளக்குறோம் மீட்டர் பை வினாடியில் அளக்குறோம். மீட்டர் பை வினாடியில் அளக்குறோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள். சுழற்சி இயக்கம் பம்பரம் சுற்றுதல். சுழற்சி இயக்கம் பம்பரம் சுற்றுதல். அலைவு இயக்கம் ஊஞ்சலின் இயக்கம். அலைவு இயக்கம் ஊஞ்சலின் இயக்கம். ஓகேவா? தொடர்பின் அடிப்படையில் நிரப்புக. ஈஸியாக இருக்கா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது எல்லாமே உங்களோட புக்கில் குறித்து வச்சுக்கோங்க. ஒரு மதிப்பெண் வினாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ரோமன் லெட்டரும் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகேவா? அதனால் எப்போ படித்தாலும் சரி கேள்வியோடு சேர்த்து பதிலையும் சேர்த்து படிங்க. ஓகேவா? அடுத்த பாடப்பகுதியில் மேலும் இருக்கக்கூடிய மதிப்பீடு இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம பார்க்கலாம். நன்றி.